அரை நிர்வாண கோலத்தில் கடை உரிமையாளர்களை கத்தியை காட்டி மிரட்டியவரை ஊரே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. பட்டா கத்தியோடு வீதிகளில் அங்கும் இங்கும் வலம் வந்தவர் இருசக்கர வாகனங்களை கத்தியால் வெட்டி தனது பலத்தை நிரூபித்திருக்கிறார். இப்படி பட்டப்பகலில் நடு ரோட்டில் நடந்த ரகளைக்கு காரணம் கஞ்சா போதை. தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள நம்மாண்ட அள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். பொறியியல் பட்டதாரியான இவர் நாள் முழுவதும் கஞ்சா அடித்துக் கொண்டு போதையில் இருப்பது வழக்கம். வேலை வெட்டிக்கு போகாத சதீஷ் கடை வீதிகளுக்கு சென்று அடிக்கடி மிரட்டி பணம் பறித்திருக்கிறார். சம்பவத்தன்றும் அதேபோல பணம் கேட்டபோது கடைக்காரர்கள் கைவிரிக்கவே ஆத்திரமடைந்த சதீஷ் இடுப்பளவு உயரமுள்ள ஒரு துருபிடித்த கத்தியை எடுத்து வந்து ரகளையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய சதீஷை தீவிரமாக தேடி வருகிறார்கள். பட்டப்பகலில் பதற வைத்த சதீஷை போல மற்றொரு கும்பல் நட்ட நடு ராத்திரியில் ரகளையில் ஈடுபட்டதோடு ஒருவரை சரமாரியாக வெட்டி மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறது. உடல் முழுவதும் கட்டோடு இருக்கும் இவர் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயிலைச் சேர்ந்த சையத் இப்ராஹிம். 44 வயதான இவர் சாலை பணி ஒப்பந்ததாரராக உள்ளார். சம்பவம் நடந்த அன்று திருமுல்லைவாயில் சரஸ்வதி நகர் பிரதான சாலையில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அதற்காக சாலையை மூடிய பணியாளர்கள் டேக் டைவர்ஷன் என பேரிகார்டு வைத்திருக்கிறார்கள். அப்போது அங்கு வந்த ஒரு கஞ்சா ஆசாமி சுத்தி போக முடியாது, இதே வழியாகத்தான் செல்வேன் என அடம்பிடிக்கவே சையத் அவரை கண்டித்து அனுப்பியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த ஆசாமி தனது கூட்டாளிகளுக்கு போன் செய்யவே அடுத்து நடந்ததுதான் இந்த காட்சிகள். பைக்கில் வந்த நபர்கள் சாலை பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களை விரட்டிவிட்டு சையதை மட்டும் குறிவைத்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியிருக்கிறது. கஞ்சா ஆசாமிகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாவதை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார் சையத். இப்படி பொதுமக்களும் போலீசாரும் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த நினைத்தாலும் அந்த வியாபாரத்தை வியாபாரிகள் கண்ணும் கருத்துமாக நடத்தி வருகிறார்கள் என்பதற்கு சான்றுதான் ஓமலூரில் பற்றி எரியும் இந்த குடிசைகள். சேலம் மாவட்டம் கஞ்சநாயக்கன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்டது வடமனேரி பகுதி. நள்ளிரவில் அடுத்தடுத்து 3 குடிசைகள் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. அலறி அடித்துக் கொண்டு ஊர்க்காரர்கள் ஓடிவந்து பார்த்தபோதுதான் இது விபத்து அல்ல, சில விஷக்கிருமிகளின் திட்டமிட்ட செயல் என்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே உஷாரான மக்கள் குடிசையை கொளுத்திவிட்டு தப்பி ஓட முனைந்த 3 தீப்பொறி திருமுகங்களை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்திய விசாரணையில்தான் கஞ்சாவின் வாழ்வுதன்னை கள்ளு வியாபாரம் கவ்வியதால் பழிவாங்க அக்னி அஸ்திரத்தை ஏவியது தெரிய வந்திருக்கிறது. வடமனேரி பகுதியில் பல இடங்களில் கஞ்சா வியாபாரம் கொடிகட்டி பறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் சில மாதங்களாக அந்த பகுதியில் சிலர் பனைமரத்தில் இருந்து கள் இறக்கி விற்பனை செய்து வந்திருக்கிறார்கள். இயற்கை ஆர்வலர்கள் பலரும் கஞ்சாவை விடுத்து கள்ளுக்கு மாறிவிட்டதால் கஞ்சா வியாபாரம் கணிசமாக படுத்துவிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த 3 கஞ்சா வியாபாரிகள் கள்ளு இறக்கி விற்பனை செய்து வந்த குடிசையை தீயிட்டு கொளுத்தியிருக்கிறார்கள்.
இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 பேரையும் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். தமிழகத்தில் கஞ்சா விற்பனையும் அதன் பயன்பாடும் எந்த அளவுக்கு ஆழமாக ஊடுருவியுள்ளது என்பதை இந்த சம்பவங்கள் உணர்த்தியிருக்கின்றன.